My name is PK and welcome to இயற்கை மொழி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம தக்காளி செடி வளர்க்குறதுக்கான ஒரு 7 டிப்ஸ் மட்டும் பார்த்துடலாம். இந்த 7மே ரொம்ப எசென்ஷியலான டிப்ஸ். கிட்டத்தட்ட இது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைடாகவும் இருக்கும். ஒரு தக்காளி செடி நம்ம எப்படி வளர்க்குறதுன்னு. பிகாஸ் மாடி தோட்டத்தில் தக்காளி செடி வளர்க்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாகவே மாறிடுச்சு. ஏன்னா அதில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அண்ட் நிறைய மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு காய்கறி கீரை செடி வளர்க்குற மாதிரி நம்மளால் தக்காளி செடி வளர்த்துற முடியாது. பிகாஸ் அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நம்ம அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எப்படி நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணுறது, ஒரு எக்ஸ்ட்ராவான எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான திங்ஸ் எதுவுமே சேர்க்காம, ஆர்டிஃபிஷியல் மீன் பண்ணுறது இந்த கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் அது எதுவுமே நம்ம சேர்க்காம எப்படி நம்ம ரொம்ப ஆர்கானிக்காக ஒரு தக்காளி செடி வளர்க்கலான்றதை பற்றினா ஒரு 7 டிப்ஸ் தான் அது. ஃபர்ஸ்ட் டிப் இஸ் சாயில் மிக்ஸ். மற்ற செடிகளுக்கும் தக்காளி செடிக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னா அதோட நியூட்ரிஷன் ரெக்குவயர்மெண்ட். மாடி தோட்டத்தில் ஒரு சில காய்கறி செடிகளுக்கான நியூட்ரிஷன் ரெக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் முள்ளங்கி, பீட்ரூட், அப்புறம் கீரை வகைகள் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் ரெக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் ஒரு நார்மலான மண் கலவை கொடுத்தாலே போதும் மாட்டேன். தக்காளின்றது கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்போசிட் சைடாக இருக்கும். எப்படின்னா அதோட நியூட்ரிஷன் ரெக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகமான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி தான் தக்காளி செடி எப்பவுமே வளரும். அதுக்கான நீடை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அது அந்த செடின்றது நல்லா செழிப்பாக வளரும். நம்ம வளர்க்குறப்ப நிறைய உரம் கொடுத்தாலே போதும் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் உரத்தோட ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னா, நீங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் உரம் கொடுத்தீங்கன்னா ஒரு செடி வந்து அதை அதிகமாக கன்சியூம் பண்ணி ஃபாலியேஜஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த இலைகளை மட்டும்தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுமே தவிர அதில் காய்க்கக்கூடிய காய்களை பற்றி அது பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாது. ஸோ ஒரு பேலன்ஸ்டான நியூட்ரிஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தக்காளி செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மண்கலவை ரெடி பண்ணுறப்போ நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, தக்காளிக்கு பொட்டாசியம் சத்துன்றது ரொம்ப அதிகமாக தேவை. ஸோ இந்த பொட்டாசியம் சத்து இயற்கையில் நம்ம எப்படி கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு உணவு பழக்கத்துலேருந்து நம்ம வேஸ்ட்டாக கழிக்கக்கூடிய வாழைப்பழ தோலில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. அந்த வாழைப்பழத்தோலை நீங்கள் காய வச்சு பவுடராக்கி நீங்கள் மண்கலவை ரெடி பண்ணுறப்போ அதை ஃபில் பண்ணி நீங்கள் தக்காளி செடி அதில் வைக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வாழைப்பழத்தோல் எப்படி நீங்கள் ஒரு உரமாக மாற்றுறதுன்னு டவுட் இருந்தால் அதை பற்றின ஒரு ஷார்ட் சீரீஸை வந்து நான் ஆல்ரெடி என்னோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் லிங்க்கை நான் ப்ரொவைட் பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தோட்ட மண் ஒரு பங்கு, மண்புழு உரம் ஒரு பங்கு, தேங்காய் நார் ஒரு பங்கு, மாட்டு எரு ஒரு பங்கு, வீட்டு குப்பையிலேருந்து கழிக்கக்கூடிய உரங்கள் இது வந்து ஆப்ஷனல், இது ஒரு பங்கு, கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு, கொஞ்சமாக காஃபி தூள் பவுடர், யூஸ் பண்ண காஃபி தூளை வெயில காய வச்சு எடுக்கணும். அண்ட் அடுத்ததாக முட்டை தோலோட பவுடர், இது வந்து கால்சியம் சத்து கொடுக்கும். பிளாசம் என்ற தக்காளி செடியில் வரக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்த முட்டை தோல் பவுடர்லேருந்து வரக்கூடிய கால்சியம் சத்து ஈஸியாக அதை ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் அடுத்ததாக இந்த வாழைப்பழத்தோலேருந்து எடுத்த பவுடர், அவ்வளோதான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்கான விஷயம். ஸோ நீங்கள் மண்கலவை வந்து கம்ப்ளீட் ஆர்கானிக்காக தான் ரெடி பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்க மண்கலவையோட பிஹெச் வேல்யூ நீங்கள் தக்காளி செடி வளர்க்குறப்போ அது ரொம்பவே செழிப்பாக வளரும். அண்ட் ரெண்டாவது டிப் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன். தக்காளி செடி நாற்று டெவலப் பண்ணிட்டு மாற்றி வைக்கிறப்போ நம்ம மற்ற காய்கறி செடிகள் மாற்றி வைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக மாற்றி வச்சிட முடியாது. பிகாஸ் தக்காளி செடியோட அடியில் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டெம்லேயும் பார்த்தீங்கன்னா வேருக்கான அந்த ரூட் ஃபைபர்ஸ்ன்றது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் ஒரு பெரிய வேராகவே வளர்ந்து வரும். ஸோ தக்காளி செடி நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ அதை முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் நல்லா ஆழமாகவே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, தக்காளி செடியில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது வந்து இன்டர்டர்மைன்ட் வெரைட்டின்னு வாங்க. ஸோ அந்த செடி வந்து ரொம்ப அதிகமாக அடர்த்தியாக ரொம்ப காட்டுத்தனமாக வளரும். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷாலோவாக நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கன்னா அந்த செடியால் வெயிட்டை பேலன்ஸ் பண்ண முடியாமல் சீக்கிரமாகவே சாஞ்சிடும். அப்படி சாஞ்சிடுச்சுன்னா அந்த வேறு எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுனாலே அந்த செடிக்கு நோய் தாக்குதல்ன்றது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ நீங்கள் ரெகுலராக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதை விட நல்லா கொஞ்சம் ஆழமாகவே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கள். எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அது செடிக்கு ஒரு நன்மை தான் கொடுக்கும். அண்ட் மூணாவது டிப் வந்து ரிமூவ் த சக்கர்ஸ். மென்ஷன் பண்ணியிருப்பேன், தக்காளி செடி வந்து ஹைலி நியூட்ரிஷன் கன்சூமிங் பிளான்ட்ன்றது. அதிகமான ஊட்டச்சத்தை உறிஞ்சி வளரக்கூடிய தக்காளி செடியில் பார்த்தீங்கன்னா இந்த சக்கர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் வந்து அதிகமாக வளரும். அதாச்சு இந்த மெயின் ஸ்டெமுக்கும் சைடு பிரான்ச்சஸ்க்கும் இடுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு செடி மாதிரி முளைச்சி வந்து அது தனியாக வளர்ந்துட்டு இருக்கும். அது 4 அடியில் ஒரு பெரிய தக்காளி செடியாகவே வளரும். ஸோ அந்த செடிக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். நீங்கள் ஒருவேளை நிலத்தில் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நிலத்தில் அதிகமான நியூட்ரிஷன் இருக்குது. நீங்கள் மாடி தோட்டத்தில் தக்காளி செடி வளர்க்குறப்போ ஒரு லிமிட்டடான சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் தான் நீங்கள் செடி கொடுத்துருப்பீங்க. அந்த செடி வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணி தான் வளரணும். அதனால நீங்கள் அந்த சக்கர்ஸை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். செடி வளர வளர அந்த சக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் கூட வளர்ந்துட்டு இருக்கும். அதை ப்ராப்பராக நீங்கள் பார்த்து அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்படி இல்லைனா செடிக்கு போக வேண்டிய நியூட்ரிஷனை வந்து இது சைட்லேருந்து இதை உறிஞ்சிட்டு இது தனியாக வளர்ந்துட்டு இருக்கும். அண்ட் 4வது டிப் வந்து பில்ட் அ ப்ராப்பர் ட்ரெல்லிஸ். அந்த செடிக்கு தேவைப்படுற சப்போர்ட்டை நம்ம பிகினிங் ஸ்டேஜ்லேயே கொடுக்கணும். நான் போன டிப்பில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், தக்காளி செடியில் பெரும்பாலும் வந்து இன்டிட்டர்மைன்ட் வெரைட்டி தான் நம்ம வளர்ப்போம்னு. ஸோ இதனால் என்ன ஆகும், அந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாகவும் நல்லா உயரமாக வளரும். ஸோ அந்த செடியை நல்லா ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு குச்சி வச்சு நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்படி கொடுக்குறதுனால என்ன ஆகும்னா, மாடி தோட்டம்ன்றது ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்டட் என்வரான்மெண்ட். ஸோ அங்கே சூரிய வெளிச்சம்ன்றது கம்ப்ளீட்டாக செடி மேலே படுவோன்றது கன்ஃபார்மாக கிடையாது. ஏன்னா அது எல்லா நேரத்திலும் அந்த மாதிரி படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த செடி ஒரு மேக்ஸிமம் சன்லைட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு அந்த செடியை நீங்கள் ப்ராப்பராக நிமித்தி கட்டி வைக்கணும், ஒரு குச்சியில் வேறு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் மூலமாக. அண்ட் இதனால் இன்னொரு மேஜர் பெனிஃபிட் என்னன்னா, செடி வந்து மண்ணில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக படுதோ
அந்த அளவுக்கு வந்து டிசீஸ் அஃபெக்ஷன் கவுண்ட்ன்றது அதிகமாக இருக்கும். ஏன்னா மண் வழியாக வரக்கூடிய நோயின்றது அந்த இலைகள் வழியாக ரொம்ப சீக்கிரமாகவே அது மண்ணுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ அந்த செடியை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேலன்ஸ்டாக ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணி கட்டுங்க. அண்ட் இதனால அந்த செடியை அதிகமாக காய்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அந்த செடி வந்து அதிகமான சன்லைட் அப்சர்வ் பண்ணி ரொம்ப ப்ராப்பரான மெத்தடில் குரோவாகும். அண்ட் அடுத்த 5வது இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னா ரிமூவ் தி அஃபெக்டட் லீவ்ஸ். ஸோ இந்த ஒரு டிப் வந்து நான் எல்லா செடிக்குமே நான் அப்ளை பண்ணணும்னு தான் சொல்லுவேன். ஒன்ஸ் ஒரு இலைகளோ இல்லை ஒரு சின்ன பிரான்ச் ஏதாச்சும் ஒன்று மஞ்சள் நிறத்தில் மாற ஆரம்பிச்சு இல்லை பழுக்க ஆரம்பிச்சுன்னா அது இமீடியட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஒருவேளை ஒரு சில இந்த வெள்ளை மாவு பூச்சிகள் மாதிரி தாக்குதல் இருந்தாலும் அது வரைக்கும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதோட ரொம்ப அதிகமாக மெனக்கெட்டு போராடிட்டு இருக்காதீங்க. நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் அந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஓகே, பட் பாயிண்ட் மேலே கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற பட்சத்தில் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி இந்த தேவையில்லாத கிளைகள் அப்புறம் இலைகள் ரிமூவ் பண்ணுறதுனால நீங்கள் நியூட்ரிஷனை இன்னும் அதிகமாக சேவ் பண்ணி அந்த மெயின் பிளான்ட்டுக்கு நீங்கள் அந்த நியூட்ரிஷன் சப்ளைவை இன்னமும் நீங்கள் அதிகமாக்கலாம். அடுத்த 6வது டிப் வந்து ஆட் த நெசசரி காம்போஸ்ட். ஒன்ஸ் அகேன் நான் ஃபர்ஸ்ட் டிப்லேருந்து சொல்லணும்னா தக்காளி செடி வந்து ஒரு ஹைலி நியூட்ரிஷன் கன்சூமிங் பிளான்ட். அந்த செடி வளர்கிறதுக்கு அந்த பூ வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு நியூட்ரிஷன்றது ரொம்ப அதிகமாக தேவை. அதனால நீங்கள் அதுக்கு தேவையான நேரத்தில் உரம்ன்றது கம்பல்சரி நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். உரம் கொடுக்குறப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆர்கானிக்கான மெட்டீரியல்ஸ் எது வேணால் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மண்புழு உரம், மாட்டு எரு, இந்த மாதிரியான விஷயங்களை கலந்து நீங்கள் உர கலவையாக கொடுக்கலாம். அப்படி இன்னமும் அதிகமான நியூட்ரிஷன் வேல்யூ நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கடுகு புண்ணாக்கோட பவுடர் தனியாகவே கிடைக்கும். மஸ்டர்ட் கேக் பவுடர்வாங்க, நீங்கள் அதையும் கொடுக்கலாம். அது வந்து எல்லா காய்கறி செடிக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த தக்காளி செடியில் பூ ஊதுறதுல பிரச்சனை, அப்போ அந்த காய் வந்து ஒரு ஷேப் பிடிக்காமல் இருக்கிற பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ரொம்ப அடிப்படையிலே வரும். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் அகைன் அந்த பொட்டாசியம்ஸ் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். அதுக்காக அந்த வாழைப்பழத்தோட நீங்கள் ஊற வச்சு அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை அந்த வாழைப்பழத்தோட நீங்கள் அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதை தண்ணியில் கலந்து நீங்கள் அது கொடுக்கலாம். இந்த வாழைப்பழத்தோலை பற்றி முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதோட பெனிஃபிட்ன்றது தக்காளி செடிக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். குறிப்பாக தக்காளி செடி ஒன்ஸ் பூ வைக்க ஆரம்பிச்சோட நீங்கள் உரம் கொடுக்கலாம். இல்லைனா அந்த காய் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் உரம் கொடுக்கலாம். பட் ஆனால் காயெல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் உரம் கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒன்ஸ் பூ வச்ச உடனே அந்த பூ காயாக மாறின உடனே உரம் கொடுத்துருங்க. அந்த செடிக்கு ஒரு ஈவன் சப்ளை ஆஃப் நியூட்ரிஷன்றது கரெக்டாக பேலன்ஸ்டாக கிடைக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் வந்து ஹார்வெஸ்டிங். தக்காளி செடியில் அறுவடைன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். பிகாஸ் மற்ற செடிலாம் எப்படி நீங்கள் கரெக்டாக அதோட ஷேப் அண்ட் சைஸுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அறுவடை பண்ண நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. ஆனால் தக்காளி செடியை பொறுத்த வரைக்கும் அது ஓரளவுக்கு பழுக்க ஆரம்பித்த உடனே இல்லை பாதி பழுத்த உடனே நீங்கள் தாராளமாக அறுவடை பண்ணிடலாம். நீங்கள் ஒன்ஸ் அறுவடை பண்ணிட்டாலும் அந்த தக்காளி செடி கொஞ்சம் காயாக இருந்தாலும் அது சீக்கிரமாகவே பழுத்துரும். பிகாஸ் தக்காளி பழத்தில் வந்து எத்தலின் அப்படின்ற கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை வந்து ஈஸியாகவே பழுக்க வைக்கிறதுக்கு உபயோகப்படும். வாழைப்பழம் வாங்கிட்டு வந்ததுக்கு முகர் அது பழுக்க ஆரம்பிக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதே ஃபார்முலா தான் இந்த தக்காளி செடியில் அப்ளை ஆகும். அது வந்து ஒரு நேச்சுரலான ப்ராசஸ். அதனால் நீங்கள் அந்த பழம் வந்து கம்ப்ளீட்டாக பழுக்கணும், நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. பிகாஸ் நீங்கள் ரொம்ப அந்த செடியில் பழுக்க விட்டீங்கன்னா பழம் வந்து வெடிப்புக்கு வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் அறுவடை பண்ண தான் அந்த செடி வந்து இன்னமும் அதிகமான பழங்களை இல்லை அந்த காயை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும். ஸோ தக்காளியோட அறுவடை எப்பவும் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் தக்காளி வளர்க்குறதுக்கு ரொம்ப எசென்ஷியலாக தேவைப்படுற ஒரு 7 டிப்ஸை பற்றி நம்ம க்ளீன் அண்ட் கிளியராக பார்த்துருக்கோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த 7 டிப்ஸையும் தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரியும்னா அதை அந்த கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரிவிங்க. நானும் நிறைய கற்றுக்கிறேன். ஆனால் மற்றவங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு 2:30 இன்னொரு வீடியோ பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் a better environment and thank you by PK.